பாலியல் குற்றவாளி சீமான்ற அளவுக்குலாம் டேக் வச்சு அதெல்லாம் இவங்க உருவாக்குறதுங்க. அதனால தான் அவர் கேட்குறாரு, என்ன இப்படி பேசுறீங்க, நீங்க எல்லாரும் யோக்கியமா சொல்லுங்க. அவரு நீங்க ப்ரொவோக் பண்றது, நான் சொன்னேன் விஜயகாந்துக்கு என்ன நடந்ததோ சீமானுக்கு அதான் நடக்கும். ப்ரொவோக் பண்ணா 4 வார்த்தை விடுவார். அப்போ என்ன பண்ண அவரு, இந்த மாதிரி நேரங்களில் சட்டம் கோர்ட்டில் வழக்கு இருக்கு பேசலாம், வேற ஏதாவது பொலிட்டிக்கலாக இருந்தால் கேளுங்க அப்படின்ட்டு போகணும். இவரும் மல்லு கட்டிக்கின்னு 1/2 மணி நேரம் என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லியிருந்தா அவனுக்கு ஜாலியாக இருக்குது. நம்ம ஊருக்காரன் எல்லாம் மஞ்சள் பத்திரிகை நடத்துகிற அளவுக்கு தான் நம்ம ரிப்போர்ட்டர்லாம். அவனா திருப்பி நீங்கள் கையை பிடிச்சி இழுத்தீங்களா, உங்களுக்கும் அவங்களுக்கும் உறவு இருந்ததா, 50,000 ரூபா கொடுத்தீங்க, இப்படியே தான் கேட்குறாங்க. ஏன்டா நாட்டுக்கு இது அவ்வளோ தேவையா? இந்த விவகாரம் இருக்குன்னு தெரியும். இந்த விவகாரம் அந்த அம்மா புகார் கொடுத்து 3 தடவை வாபஸ் வாங்கியிருக்காங்கன்னு தெரியும். இந்த விவகாரத்தில் அவங்க ஒரு வீடியோ போடுவாங்க, திடீர்னு பார்த்தா ஆஃப் ஆகிடுவாங்க. திடீர்னு வீரலட்சுமி கூப்பிட்டு வருவாங்க, புகார் கொடுப்பாங்க. திடீர்னு வீரலட்சுமிக்கு அவங்களுக்கும் சண்டே ஆகிடும், புகாரை வாபஸ் வாங்கிட்டு போயிடுவாங்க. திடீர்னு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் கூப்பிட்டு இந்த வழக்கில் என்னன்னு கேட்டால் வாபஸ் வாங்கிட்டேன்ருவாங்க. இப்படியே போயிட ஒரு அப்பப்போ எப்போல்லாம் பிரச்சனையோ அப்போல்லாம் கிளம்பி வரும். இது ஒரு விவாத பொருளாக மாறும். இதை முடிச்சு வச்சு தொலைங்களாம்ப்பா அப்படின்றதான் எல்லாருடைய கோரிக்கையும். சீமானும் இதை முடிச்சு வச்சிங்களேன் அப்படின்னு